ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் செய்த கார போண்டா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறமா 2 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் போல் இருக்கும்லங்க, அந்த ஸ்டேஜுக்கு வந்தாலே போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்குறாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குறாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம போட்டு பொரிச்சிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே மாவெல்லாம் வெந்து வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு போண்டா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறாங்க. அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாவை வெட்டி வச்சுருக்குறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வெட்டி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூனுக்கு கம்மியாக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க. கொஞ்சமாக ஆப்ப சோடாவும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ சேர்த்துட்டு 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இப்போ இந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் லூஸாக இல்லாமல் மீடியமாக நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. இடையில கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா காய வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம போட்டுக்கலாங்க. போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும்.
இப்போ பாருங்கள், இப்போ இது நல்லாவே வெந்திருக்கு. கலரும் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம அடுத்த பேட்சும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.